எதிர்கட்சியை விட தாவேக தலைவர் தான் வந்து திமுக கடுமையா விமர்சிட்டு இருக்காரு. எதிர்கட்சி செய்ய வேண்டிய பணிகளை வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. திமுகவை எடுத்து எரிந்துவிட்டு பல்லாயிரம் அடி குழி தோண்டி புதைத்து விட்டு மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்வதற்காக கடந்த 4.5 ஆண்டு காலமாக எடப்பாடியார் சிறப்பாக அம்மா அவர்கள் இருந்தால் என்ன செய்வாரோ அதே போன்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்களும் எடப்பாடியார் தான் தங்களுக்கு ஏற்ற முதலமைச்சர், 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்தவர் எடப்பாடியார் என்கிற முடிவில் மக்களும் உறுதியாக இருக்கிறார்கள். 175 தொகுதியில் இதுவரை தேர்தலே ஆரம்பிக்கவில்லை. தேர்தலுக்கு 120 நாட்கள் இருக்கிறது. 175 தொகுதிகளிலே பிரச்சாரத்தை முழுமையாக முடித்தவர் எடப்பாடியார். தமிழகத்தில் நடக்கிற நித்தமும் நடக்கிற கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், கட்ட பஞ்சாயத்துகள் இவற்றை எல்லாம் மக்கள் மன்றத்திலே தோலுரித்து காட்டிக் கொண்டிருப்பவர் அண்ணன் எடப்பாடியார் தான். அவருக்கு பின்னால் தான் அனைவரும் அணிவகுத்து நிற்கிறார்கள். மற்றவையெல்லாம் வெத்து வெட்டு வீண் அரசியல் ஜம்பாவன்.